ரீசெண்ட் டைமில் எல்லாருமே பார்த்துருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னு சொன்னால் அது வந்து 11 திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். வித்தியாசமான ஒரு கதைக்களம், வித்தியாசமாக கையாண்டிருப்பாங்க. முதல் தடவையாக பார்த்த எல்லாருமே ஒரு வில்லன் வந்து, அதாவது இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கதைக்களத்தை தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த கதையில் வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிறைய நமக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணவங்களை மன்னிக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு அந்த வழி தெரியாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து நிறைய பேருக்கு அப்படியே ஹார்ட் டச்சிங்காக இருந்திருக்கும். ஸோ இந்த திரைப்பட கதையை எழுதும் போது நான் எஸ்டிஆர் மனசில் வச்சு தான் எழுதினேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்டிஆர் இந்த படத்தில் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேஜிஎஃப் திரைப்படத்து மூலமாக ஒரு ஹீரோவாக அப்படியே பிரபலமான நடிகர் அப்படின்னு சொன்னால் யஷை வந்துட்டு சொல்லலாம். கேஜிஎஃப் திரைப்படத்து முன்னாடி நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. பட் அப்போது இவர் தான் யஷ் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் கேஜிஎஃப் திரைப்படத்துக்கு அப்புறமா அவருக்குன்னு ஒரு தனி இடம் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. யஷோட நடிப்புலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் அப்படின்ற திரைப்படம் வந்துட்டு உருவாக்கிட்டு வருது. அண்ட் அது கூடவே வந்து இன்னொரு பக்கம் ராமாயண கதைக்களத்தில் ஒரு திரைப்படம் வந்துட்டு உருவாக்கிட்டு வராங்க. 800 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தான் இந்த ஒரு பிரம்மாண்ட படம் வந்துட்டு உருவாகுது, ராமாயணம். இந்த திரைப்படத்துல ராமனா ரன்வீர் கபூர் வந்து நடிக்கிறாராம், ராவணனா யாஷ் வந்து நடிக்கிறாராம். அது கூடவே சீதையா சாய் பல்லவியும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ராஜெக்ட் பற்றின, அதாவது ப்ராஜெக்டோட வேல்யூ இவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஷூட்டிங் வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்போம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. மதராசி பராசக்தின்னு சொல்லிட்டு 2 படங்களில் நடிக்கிறதுல பிஸியாக சிவகார்த்திகேயன் இருந்தாலும் அது கூடவே நிறைய ப்ராஜெக்ட்களில் சைன் பண்ணிட்டு வராரு. வெங்கட் பிரபுவோட ஒரு திரைப்படம் பண்ண போறாரு. அண்ட் அது கூடவே சிபு சக்கரவர்த்தி கூட ஒரு திரைப்படம் பண்ண போறாருன்னு சொல்லியிருந்தாரு. குட் நைட் திரைப்பட இயக்குனர் கூட ஒரு திரைப்படம் பண்றாருன்னு நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு அடுத்தடுத்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு திரைப்படம் பற்றின அப்டேட் கூட சொல்லியிருக்காங்க. விக்ரம் வேதா பட தம்பதி இயக்குனர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு திரைப்படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸுக்கு மட்டும் திரைப்பட அப்டேட்டுக்கு குறைச்சலே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து சிவகார்த்திகேயனோட எந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.